காக்கும் கதிரவனை கை கூப்பி வணங்குவோம். காலமெல்லாம் அவள் கருணைக்கு இணங்குவோம். காக்கும் கதிரவனை கை கூப்பி வணங்குவோம். ஆக்கும் செயலனைத்தும் அவனாலே தொடங்கும். ஆக்கும் செயலனைத்தும் அவனாலே தொடங்கும். அண்டமெல்லாம் அவள் ஆட்சியில் இயங்கும். அண்டமெல்லாம் அவள் ஆட்சியில் இயங்கும். காக்கும் கதிரவனை கை கூப்பி வணங்குவோம். வணக்கம் நேயர்களே, தெய்வ தரிசனத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நவகிரகங்கள் தம்மை வழிபடுபவர்களுக்கு நல்ல பலனையும், சாந்தி செய்து வழிபடுபவர்களுக்கு தீய பலன்களை குறைத்தும் வினை பயன்களை அனுபவிக்க செய்கின்றன. சிவபக்தர்களுக்கு நவகிரக நாயகர்கள் எப்போதும் நல்லவற்றையே செய்கிறார்கள். தென்னாட்டில் நவகிரகங்களுக்கு என தனியாக விளங்கும் கோயில் சூரியனார் கோயில் என்னும் சிவசூரிய பெருமான் திருக்கோயில். இந்த திருக்கோவிலை குலோத்துங்க சோழனால் திருப்பணி செய்யப்பட்டது. அந்த வகையில் சூரியனார் தனது துணைவிகளான உஷாதேவி, சாயாதேவியுடன் காட்சியளிக்கிறார். இந்த சூரியனார் கோயிலை இப்போது பார்க்கலாம். சூரியனார் கோவில் மிக பழங்காலத்தில் இருந்தே சூரிய வழிபாடு நடைபெற்று வந்திருக்கிறது. மிக பழைய இலக்கியமான சிலப்பதிகாரம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்றே தொடங்குகிறது. உலகம் உவப்ப வலநேர்ப்ப திரிதரு என்று சூரியனின் சுழற்சியை அடையாளப்படுத்தி ஆரம்பிக்கின்றன பல நூல்கள். கதிர், பருதி, ஆதவன், ஆதித்தன், அருணன், செங்கதிர், பாஸ்கரன், இரவி என்று பல பல பெயர்களால் ஆராதிக்கப்படுபவர் சூரிய பகவான். ஒளிக்கடவுளாக பிரகாசிக்கும் சூரிய பகவான் நம்முடைய அறிவினை தூண்டி சிறந்த ஞானத்தை, புத்தியில் தெளிவை தந்தருளட்டும். இப்படி அழகுபட சொல்பவர் பாரதியார். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்றான 6 வகை வழிபாட்டு பிரிவுகளில் சௌரம் என்பது சூரிய வழிபாட்டை குறிக்கிறது. சூரியன் இல்லையேல் உயிர்ப்பில்லை என்கின்ற அறிவியல் செய்தியை அறிந்தது போல பொங்கல் என்று சூரிய வழிபாடு செய்யும் மரபு நம்முடைய நீண்டகால பாரம்பரியம். அந்த சூரிய பகவானுக்குரிய விசேஷ ஸ்தலமாக விளங்குகிறது இந்த சூரியனார் கோவில். கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்கு தமிழகத்திலேயே அமைந்துள்ள சிறப்பான ஆலயம் உள்ள இடம் இந்த சூரியனார் கோவில். ஞானசம்பந்த பெருமானால் பாடப்பட்ட இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் ஆடுதுறையில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஞாயிறுக்கான தலம் என்று சென்னைக்கு அருகில் உள்ள மீஞ்சூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஞாயிறு என்னும் தலத்தையும் குறிப்பிடலாம். தமிழகத்தில் இவை போல ஒரிசாவில் உள்ள கொனார்க், மத்திய பிரதேசத்தில் உள்ள மொதேரா போன்றவையும் சூரிய பகவானுக்குரிய தலங்களாக விளங்குகின்றன. சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள திருக்கோவில் இது. சூரியனே தலைவராக கொண்ட கோவில். இங்கு உஷா பிரத்யுஷாம்பிகா சமேத சிவசூரிய பெருமான் தனி கோவிலாக அமைந்துள்ளார். இங்கே நவகிரகங்கள் தான் பிரதான தெய்வம். சூரியன் முதல் சண்டிகேஸ்வரர் வரை தனித்தனியாக ஒவ்வொரு கோவிலாக அமைந்துள்ளார்கள். இவ்விடம் கோள் வினை தீர்த்த விநாயகர். நமது குறைகளெல்லாம் தீர்ப்பதற்காக விநாயகர் கோள் வினை தீர்த்தவராக அமைந்துள்ளார். அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவித்துவிட்டு சூரியனார்கள் உள்ள உஷா சாயா சமேத சிவசூரிய பெருமான் கோலம் கொண்டுள்ளார். அவரை குரு பகவான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். குரு பார்த்தா கோடி நன்மை. அதே போல சூரியனுடைய உக்கிரகம் தணிஞ்சு உஷாதேவி, சாயாதேவி இருவர்களும் கல்யாண கோத்தில் அமைந்துள்ளார்கள். இங்கே தமிழ் முதல் ஞாயிற்றுக்கிழமை மகாபிஷேகங்கள் விசேஷமாக நடைபெறுகிறது. தை மாதம் ரதசப்தமி முன்பு 10 நாள் உற்சவம், 6ஆம் திருநாள் திருக்கல்யாண உற்சவம் விசேஷமாக நடைபெறுகிறது. தை மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை சந்தனகாப்பு உற்சவம். எல்லா சாமிக்கும் சந்தனகாப்பு, அதாவது விநாயகர் முதல் சண்டிகேஸ்வரர் வரை எல்லோருக்கும் சந்தன அலங்காரத்தில் இருப்பார்கள். சூரியனார்கள் ஒரு முறை வழிபட்டு வந்தாலே அதிக லாபம், அதிக பலன்களை கொடுக்கும். சூரியன் சின்ன சூரியனாக இருக்க சிவாலயத்தில் சின்ன சூரியன் நவகிரகங்களா இருக்கும்.
அது இங்க விஸ்வரூப தரிசனமா தனித்தனியாக சந்தோஷமாக புஷ்டியாக இருக்கிறார். தாங்கள் எல்லோரும் சூரியனார்கள் வந்து தரிசனம் செய்ய கேட்டுக்கொள்ளும். இந்த ஆலயத்தின் தல விநாயகரான கோள் தீர்த்த விநாயகரை தரிசிப்போம். அழகான ராஜகோபுரத்துடன் கூடிய இந்த திருக்கோயிலின் மூலவர் விஸ்வநாதர், அம்பிகை விசாலாட்சி. ஆனாலும் இந்த ஆலயத்தின் விசேஷ மூர்த்தி சூரிய பகவான்தான். சிவசூரிய நாராயண சுவாமி என்ற பெயருடன் தன்னுடைய மனைவியரான உஷா, சாயா இருவரும் இருபுறம் விளங்க நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சூரியன். தெய்வங்களுடன் தரிசனம், தரிசனம். சிவசூரிய நாராயண சுவாமி என்ற பெயருடன் தன்னுடைய மனைவியரான உஷா, சாயா இருவரும் இருபுறம் விளங்க நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் சூரியன். சூரிய பகவானை வழிபட சிறந்த துதி ஆதித்ய ஹிருதயம். அகஸ்திய முனிவர் ராமனுக்கு உபதேசித்த துதி இது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஆன்மகாரகன், பித்ருகாரகன் என்றெல்லாம் சொல்லப்படுபவர் சூரிய பகவான். உதாரணமாக 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் கண் பார்வையில் குறை இருக்கும். காரணம், அது நேத்திரஸ்தானம். இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில தன்மைகள் உண்டு. ஜாதகத்தில் அவை பெறுகின்ற இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் என்பது கணக்கு. சூரியனின் பயணத்தை வைத்தே உத்தராயணம், தட்சிணாயனம் ஆகியனவும் அமைகின்றன. அந்த சூரிய பகவான் ஆயுதங்கள் ஏதும் இன்றி மனைவியர் சகிதனாக இங்கே காட்சியளிக்கிறார். சூரியனுக்கு எதிரே நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் குரு பகவான். மஞ்சள் ஆடை அணிந்த குரு பகவானை பொன்னன், புத்திரகாரகன் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடும். இவருக்கு அதிதேவதையாகத்தான் தட்சிணாமூர்த்தியை குறிப்பிடுகிறார்கள். சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது அல்லது நேர்பார்வை பெறுவது ஆகிய அமைப்பை சிவராஜ யோகம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். அதாவது 40 வயதுக்கு மேல்தான் இதன் பலன்களை பெற முடியும் என்பார்கள். இந்த யோகத்தை தரக்கூடிய இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி காட்சி தருகிறார்கள். சூரியனும் குருவும் மட்டுமல்ல, இவர்களை வழிபட்டு சந்நிதியின் இடப்புறமாக வெளியே வந்தால் மற்ற கிரகமூர்த்திகளும் சந்நிதி கொண்டிருக்கிறார்கள். மந்தன், ஆயுள்காரகன் என்று கொண்டாடப்படும் சனி பகவான் சந்நிதி. ஒரு மனிதனின் வாழ்வில் நடைபெறும் இன்ப துன்பங்கள் அனைத்தும் சனி பகவானின் தன்மையினாலேயே அவனை வந்தடைகின்றன. பாவங்களுக்கான பலன்களை அளிப்பதிலும் புண்ணியங்களுக்கான பேறுகளை வழங்குவதிலும் முன் நிற்பவர் இவர்தான். அடுத்து வித்யாகாரகன் என்று சொல்லப்படும் புதன். மனிதனின் அறிவு வளர்ச்சியை அதிகப்படுத்துபவர் இவர்தான். எழுத்து, கல்வி, சாதுரியம் இவையெல்லாம் புதனின் கொடைகள். அடுத்தவர் அங்காரகன், மங்களன், சகோதரகாரன் என்று விவரிக்கப்படும் செவ்வாய். மனிதனின் துணிவு, செயல், வேகம், மனோதிடம், நோய், கடன் உள்ளிட்ட விஷயங்களை உணர்த்துபவர் செவ்வாய். அடுத்தவர் மாத்ருகாரகன், திங்கள் எனப்படும் சந்திரன். மனநிலையை உணர்த்துகின்ற கோள் இது. ஞானகாரகனான கேது, கலை மற்றும் இன்ப நுகர்ச்சிக்கான கோளாக அமைந்த சுக்கிரன், யோகங்களை அளிக்கும் ராகு. இப்படி நவக்கிரக மூர்த்திகள் அனைவருமே இங்கு கோவில் கொண்டுள்ளனர்.